ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நிறைய அதிசயங்கள் நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் தான் போயிட்டுருக்கோம். எதுக்குன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், குட்டி பையனுக்கு ட்ரீட்மெண்ட் அங்கே தான் எடுத்துகிட்ருக்கோம். புதுசாக கேட்டவங்களுக்காக சொல்கிறேன். குட்டி பையனுக்கு வந்து இத்தனை நாளாக ஆசாரி படத்தில் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து திருவனந்தபுரத்தில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால தான் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் பாதி நாங்கள் வந்துட்டோம். இங்கே எப்பயும் டிராஃபிக் தாங்க, அதே மாதிரியும் சிக்னல் அதிகமாக இருக்கும். நம்ம பார்த்து தான் போகணும், இல்லைனா ஃபைன் போட்டுருவாங்க. அதை தாண்டி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிள்ளையார் சிலை இருந்துச்சுங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பிள்ளையார் சிலை. ஸோ வந்து பார்த்த உடனே வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். அதையும் தாண்டி இங்கே ஸ்டேடியம் இருக்குதுங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் இது மாதிரிலாம் பார்த்தது இல்லைல்ல, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதை தாண்டி இங்கே பெரிய சர்ச் ஒன்று இருக்குங்க. அது வந்து செம்ம பெருசு. பார்த்தீங்களா, நீங்களே பார்த்துட்ருக்கீங்களா, அவ்வளோ நீட்டாண்டு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. ஏதோ வந்து மூவியில் பார்க்குற மாதிரி இருந்துச்சுங்க. என்னால் வந்து நின்று வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா டைம் ஆயிடுச்சு அப்பா எனக்கு. ஸோ அதனால் வந்து காரில் போக போக வீடியோ எடுத்தேன். இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா மசூதி பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. ஒரு அழுக்கு கூட இல்லாமல், ஒரு கரை கூட இல்லாமல் அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் சொன்ன பார்த்திங்களா, அது இதுதான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட் டைம் பார்த்தாங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. அதை தாண்டி கோவில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோவிலும் அழகாக சிலை எல்லாமே வடிவமைச்சிருக்காங்க. அது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா கோயம்புத்தூர் நான் பார்த்ததுக்கும் இங்கே நான் பார்த்ததுக்குமே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போ ஒவ்வொன்றா என்னால் முடிஞ்ச அளவுக்கு, இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்தேன். பார்த்திங்களா, இங்கே ஒரு சர்ச் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி பெருசாக அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஒரு டஸ்ட்டு கூட படம். இது வந்து ஏதோ பெரிய ஆஃபீஸ், எனக்கு சரியாக தெரியல. பார்த்திங்களா, அதே மாதிரி வந்து இங்கே வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே இருக்குதுங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மட்டும் அவ்வளோ பெருசு இருக்குது. அதுக்கு பின்னே இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்திங்களா, கேரளாவோட ஹெட்டே இது தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதோட சிலை ஒன்று பார்க்க அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு பின்ன ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொன்றும் நான் பார்த்துட்டே வந்தேன். ஆனால் என்னால் சரியாக வீடியோ தான் எடுக்க முடியல. ஏன்னா பையனுக்கு வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நம்ம சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக அவசர அவசரமாக வந்துட்டேங்க. அதுக்கு பின்ன இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபுல்லாக எங்கேயும் சிக்னல் போட்டிருந்தாங்க, ஃபுல்லாக டிராஃபிக் தான். பார்த்திங்க இது பாருங்கள், சுபாஷ் சந்திர போஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கு பின்னே இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பேங்க் தான். இது வந்து ஸ்டேட் பேங்க்கு. எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்திங்களா. அதுக்கு பின்னே நம்ம ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். இந்த ஹாஸ்பிட்டல் தான் நாங்கள் வந்து செக்கப் போயிட்டுருக்கோம். இதை தாண்டி இன்னொரு ஹாஸ்பிட்டலும் இருக்குது, அங்கேயும் பார்த்துட்ருக்கோம். அதை தாண்டி இங்கேயும் இப்போ பார்த்துட்ருக்கோம். இது வந்து ஹாஸ்பிட்டல் பேக் சைடு வந்து இந்த சிலை வச்சுருந்தாங்க. இது உண்மையாகவே பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. ஸோ வந்து வீடியோ எடுத்துட்டேன். இப்போ வந்து குட்டி பையனுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் உள்ளே நம்ம என்ட்ரி ஆகுறோம். இனி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக பார்த்துட்டு குட்டி பையனுக்கு வந்து ஹெட் சைஸ் எல்லாமே வந்து எடுத்தாங்க. ஹெட் சைஸ் வந்து நார்மலாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இனி வந்து பார்த்திங்கன்னா 45 சைஸ் சென்டிமீட்டர் வந்ததுக்கு பின்ன அது வந்து ஒரு டைம் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், அதில் இனிமே இருக்கான்னு சொல்லி பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்கங்க. அதை தாண்டி இருந்துச்சுன்னா சர்ஜரி அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நான் நம்புறது வந்து ஹாஸ்பிட்டலையோ இல்லை ட்ரீட்மெண்ட்டோ இல்லை வந்து மெடிசன் இல்லை டாக்டர், இது யாரையுமே நான் நம்பலைங்க. நான் நம்புறது கடவுளை மட்டும்தான். ஆண்டவர் நமக்கு வந்து கண்டிப்பாக க்யூர் பண்ணி கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக சரியாகும். இது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்களா ஒரு பிள்ளையார் சிலை, அதே சிலை தான் இது. இது வந்து நான் பக்கத்தில் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன்னா, ஸோ அதனால் வந்து மாமா வந்து பக்கத்தில் போனாங்க. ஸோ வந்து வீடியோ எடுத்தேன். இது ரொம்பவே அழகாக இருக்குது பார்த்திங்களா. இங்கே எல்லாமே வந்து ரெஸ்டாரண்ட்லேருந்து எல்லாமே பெருசு தான். இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். பார்த்திங்களா, ஜிஜின்னு போட்டுருக்கு. இதுவுமே பெரிய ஹாஸ்பிட்டலுங்க. அதை தாண்டி இங்கே ஃபுல்லாக சிக்னல் இருக்கும். நம்ம வந்து சிக்னலை மீறி போயிட்டோம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சர்ச்சு ஒரு மாதிரி இருக்குது, மசூதி ஒரு மாதிரி இருக்குது. பார்க்க வந்து அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. பார்க்கவே வந்து வீடியோ எடுக்கணும், இன்னும் எடுக்கணும் அந்த மாதிரி தான் தோணிட்டு இருந்துச்சு. அப்போ வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா சரியான மழைங்க. ஐயோ செம்ம மழை. ஸோ வந்துட்டு இது வந்து பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு பார்த்திங்களா. இந்த சிவன் சிலை இது வந்து ரோட்டுக்கு மேலே வச்சுருக்காங்க. இது ஒரு கோவில். பார்த்திங்களா, சிவன் சிலையும் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், மகாபாரதத்தில் வரும் பார்த்திங்களா,
பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். திருவனந்தபுரத்தில் இருக்கவங்க மோஸ்ட்லி வந்து இது தெரியும். பட் தெரியாதவங்களுக்காக நான் வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணியிருக்கேன். அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ வந்து நான் பார்த்ததை வந்து நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன். இதை நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக் அண்டு வந்து எல்லா பில்டிங்குமே பெருசு பெருசாக இருந்துச்சு. அதுக்குமே நம்ம பப்ளி மாஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மரம் வந்து வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வச்சுருந்தாங்க. அதுக்கு பின்னே நிறையா குட்டி குட்டியாக காயெல்லாம் வச்சுருக்காங்க வீட்டில் செடி. இதுக்கு பின்னே நாங்கள் வந்து பசியாக இருந்துச்சா, ஸோ வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்தோம். இந்த ஹோட்டலில் வந்து சாப்பாடு உண்மையாக சொல்ல போனால் சூப்பராக இருக்கும், நல்லா இருந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்குது, பரோட்டா, பிரியாணி இன்னும் எல்லாமே இருக்குங்க. சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டோம். அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இந்த கடை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பட் வந்து வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா செம்ம டயர்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் குட்டி பையனும் அழுதுட்டு இருந்தானா வீடியோ எடுக்க முடியல. ஓகே, பாய்.